أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சித்திய நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் மேலும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இமாம்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் சித்தீக்கீன்கள் அவுலியாக்கள் மீதும் மேலும் மறுமை நாள் வரை ஏக இறைவனை மட்டுமே நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நம்மவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகும். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ஒரு கிருபையினால் இந்த வாராந்திர தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சி வாரந்தோறும் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை விட திருமறை குர்ஆனை ஃபாலோ பண்றவங்க யாரையுமே நம்மளால பார்க்க முடியாது. குர்ஆனை அப்படியே என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை அப்படியே நேரடியாக பின்பற்றுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. எல்லா ஜும்மாவுடைய வசனங்களும் ஜும்மாவுடைய தொழுகையிலும் சரி, வெள்ளிக்கிழமை இரவுகளிலும் சரி இந்த வசனம் ஓதப்படுது. திருமறை குர்ஆன்ல 30 ஜுஸூக்கள், 114 அத்தியாயங்கள், பல ஆயிரக்கணக்கான வசனங்கள், எவ்வளவோ வசனங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அப்படி என்ன வசனம், அப்படி என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படி என்ன கட்டளை அல்லாஹ் போட்டுட்டான்? என்ன கட்டளை தெரியுமா? நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஈஸியான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, உங்களிடத்தில் தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் ஃபன்தஷிரு, பறந்து செல்லுங்கள், ஸ்பீடா வெளியே போங்க. அல்லாஹ் போங்க சொல்லல, ஸ்பீடா போங்க. வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா அருள்களையும் தேடுங்கள். தொழுகைக்கு வர்றது மட்டும் கடைசியாக வருவோம், அடிச்சு பிடிச்சு அறக்க பறக்க ஓடி கடைசி நேரத்தில் ஓடிவோம். அஜரத்து ஒரு 5 நிமிஷம் தொழுகை கொடுத்துட்டாருன்னா ஒத்துக்கிற மாட்டோம். ஆனால் போகிறது மட்டும் டக்குன்னு உடனே கிளம்பிடும். மின்னலை போல இடையை போல ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அதுதான் நம்முடைய சிந்தனைகள், என்ன ஓட்டங்கள். நிதானமாக தொழுகைக்கு வருவோம். வாங்க சொல்லுவதற்கு 5 நிமிஷம் முன்னாடியோ வாங்க சொல்லும் பொழுதோ கிளம்புவோம். தொழுகைக்கு அமைதியாக வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும் பொழுது கூட நடந்து வாங்க, ஓடி வராதீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த சனிக்கிழமை வகுப்புல நாமெல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நாடியவர்கள் மட்டும்தான் உட்கார முடியும். 100 பேர் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, அந்த 100 பேரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானு கேட்டோம்னா கிடையாது. அதுல அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய இராதத்து யார் மேல இருப்பதோ அவங்களால மட்டும்தான் இங்க ஒவ்வொரு வாரமும் உட்கார முடியும்.
யாரெல்லாம் எல்லா வாரமும் உட்கார்றீங்களோ வாழ்த்துக்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பள்ளிவாசல் உட்காந்து அல்லாஹுடைய ஏதோ 2 விஷயங்கள் 3 விஷயங்கள் 4 விஷயங்களை கேட்குறீங்க. இந்த நேரத்தில் எவ்வளவோ நபர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க, வீணான தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, அரசியலை பேசுவார்கள், புறம் பேசுவார்கள், எவ்வளவோ விஷயங்களை விட்டு அல்லாஹ் உங்களை மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்து பள்ளிவாசலில் விட்டுருக்கிறான். எதுக்கு தெரியுமா? தன்னுடைய வசனங்களை செவிமடுப்பதற்காக. அல்லாஹ் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட மெசேஜை கொண்டு வரான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இதற்கே அல்லாஹ்விற்கு நன்றி. இந்த வகுப்பிலே பங்கெடுப்பதற்கு ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே, இதற்கே அல்லாஹ்விற்கு நன்றின்னு சொல்லுங்க. இதுல சின்ன குறை என்ன அப்படி சொன்னோம்னா, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அன்னைக்கு காணோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த இளைஞர்கள் இந்த வகுப்பிலே வருவதற்கு என்ன வழி? வயதானவர்கள்லாம் பின்னாடி உட்கார வச்சுட்டு இளைஞர்களை முன்னாடி உட்கார வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமும் அல்லாஹும் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். சரி, இப்ப தலைப்புக்குள்ளாக போகும். இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம விளங்க வேண்டிய ஒரு தலையங்கம், நம்ம டெய்லி கேட்க வேண்டிய தலையங்கம். செல்வமும் வறுமையும். செல்வம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நமக்குள்ளாக எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம். காசு இருக்குதுன்னு சொன்னாலே நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம். மனுஷன் தானே, யாரும் மலக்கு கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் கிடையாது. சாதாரணமாக அற்பமாக இருக்கக்கூடிய மனிதன். காசு மேல மட்டும் மனுஷனுக்கு ஆசை குறையவே மாட்டேங்குது. எல்லோத்தையும் எதுக்குறோம். திருமலை குரான் தொழ வேண்டும் சொல்லுதா, ஓகே ரைட்டு. 30 நாள் நோம்பு முடிக்கணும், ஓகே ரைட்டு. ஆனால் இந்த பொருளாதாரத்துடைய விஷயம் மட்டும் சொல்லி வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் யோசிக்கும். நம்ம ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை கொஞ்சம் தூக்கி வெளியே வச்சுருவோம். நம்ம பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கணும். எல்லாத்துலையும் இஸ்லாம் ஓகே, ஆனால் அந்த காசுன்ற விஷயத்தில் வரும்போது மட்டும் என்னால் சரியாக பின்பற்ற முடியலை. இன்னும் நம்முடைய ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய எத்தனையோ நபர்கள் வட்டியிலிருந்து வெளியே வரல. வட்டி வாங்குறாங்க, அதை அடைப்பதற்கு இன்னொரு வட்டி, அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு வட்டி, தொடர்ச்சியாக வட்டியிலிருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்கள். அப்ப அந்த காசுடைய விஷயம் மட்டும் நம்மளை மயக்கிறது. அந்த காசுடைய விஷயம் மட்டும் இல்லாம நம்மளால இருக்க முடியல. எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுடைய அஜரத்தாவே இருந்தாலும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாதி மினன் நிசாஇ வல் பனீன. அதாவது மனிதனுக்கு சில விஷயங்கள் அழகாக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயங்கள்? பெண்களாக இருக்கலாம், சந்ததிகளாக இருக்கலாம், கால்நடைகள் ஒட்டகங்களாக இருக்கலாம், குதிரைகளாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம், தங்கங்களாக இருக்கலாம், வெள்ளிகளாக இருக்கலாம். இவை எல்லாமே அழகாக்கப்பட்டிருக்கிறது. அழகுனா என்னது? அட்ராக்ஷன். ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்பை ஈர்க்குமோ அதை போல இந்த பணம் நம்ம என்ன பண்ணுது? ஈர்த்து கொண்டிருக்கிறது. நம்ம என்னதான் இஸ்லாம்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ்னு சொன்னாலும், பல நபருடைய வாழ்க்கை கடைசியில பணம் சொல்லி முடிஞ்சு போயிருக்கு. உழைக்கிறது எதுக்குங்க? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், கடையை திறக்கிறோம். காலையில எந்திரிச்சு வேலையிலிருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஒரு பம்பரத்திலிருந்து விடப்படக்கூடிய, சாட்டையிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு பம்பரம் போல அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம்.
அல்லாஹ் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் ஒரு வேளை 48 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு வச்சிருந்தாலும் அதுலேயும் நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும், அதுலேயும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டானே, ஜுய்யினலின் நாசி, அழகாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கவர்ச்சி, அட்ராக்ஷன் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கு. சொல்லிட்டு அந்த வசனத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. ரொம்ப ஈஸி, இதெல்லாமே அழகு தான், ஓகே தான். ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய அற்பமான விஷயங்கள். அல்லாஹ்விடத்தே அழகான தங்குமிடம் இருக்கிறது. அல்லாஹ் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சான்? என்னென்ன விஷயங்கள் அழகு, வியாபாரம் அழகு, பொருளாதாரம் அழகு, தங்கம் அழகு, பெண்கள் அழகு, சந்ததிகள் எல்லாமே அழகுதான். ஆனால் இதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை மிக பிரமாண்டமாக உங்களுக்கு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்பயுமே ஆசை மட்டும் விட மாட்டேங்குது, அப்படிதானே இல்லையா? எனக்காவது போதும் அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்றானா? ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய 5 அறிவு படைக்கப்பட்ட உயிரினங்களை பாருங்க. அதனுடைய தேவைக்கு அதிகமாக சாப்பாடு எடுத்து வைக்காது. என்ன தேவையோ வேட்டையாடும், என்ன தேவையோ கொண்டு. ஆனா இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்றான்? காசு பணம், காசு பணம், காசு பணம் தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய உள்ளத்தை பற்றி சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்? ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான ஒரு ஓடையை நீங்கள் கொடுத்தாலும் என்ன கேட்பான்? எனக்கு இன்னொன்று வேணும். தங்கத்துல ஒரு ஓடை இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதை யூகிக்க முடியுமா? கணக்கு போட முடியுமா? கணக்கு போட்டாலும் காசு செலவு பண்ணிட முடியுமா? அல்லாஹ் ஒரு 40-50 வருஷம் தானே கொடுத்துருக்கிறான், ஒரு 60 வருஷம் தானே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். 60-70க்கு மேல வாழ்ந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி, அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். போனஸ் தான். தற்காலிகமான வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் இந்த பொருளாதாரத்துடைய விஷயத்துல மட்டும் இன்னும் 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 நம்முடைய எதிர்கால திட்டங்களை போடுகிறோம். எத்தனை 20 வயசுல ஃபியூச்சர் பிளான் இருக்கு. 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதத்தை கேளுங்க, அவருக்கும் ஃபியூச்சர் பிளான் இருக்கு. சரி, 60 வயசுல இருக்கிறாரு, 70 வயசுல இவர்கிட்டையும் கேளுங்க, இவருக்கும் ஃபியூச்சர் பிளான் இருக்கு. 70 வயசுல ஃபியூச்சர் பிளானை போட்டு எங்க போறோம்? அல்லாட்ட தான் போறோம். ஆனால் இந்த மனிதனுடைய ஆசை மட்டும் கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், மனிதன் பேராசை உடையவனாக இருக்கிறான். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் எல்லாம் உடைய மன்னரைகளை சந்திக்கக்கூடியது வரை உங்களுக்கு பேராசை இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்னது? மௌத்தாகிற வரைக்கும் ஆசை இருக்கும், மௌத்தாகிற வரைக்கும் பேராசை இருக்கும், மௌத்தாகிற வரைக்கும் இந்த காசு பணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஆழமாக உள்ளத்துல போட்டிருப்பீங்க. நம்முடைய உள்ளத்தை எடுத்துக்கிறோம். நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஈமான் எவ்வளவு இருக்கு, திருமறையுடைய வசனங்கள் எவ்வளவு இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை எவ்வளவு இருக்குது, காசை பற்றிய சிந்தனை எவ்வளவு இருக்கு. எல்லோரும் அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ்டே பதில் சொல்லுங்க. காசை பத்தின சிந்தனை தான் நம்ம இடத்துல அதிகமாக இருக்குது. பேருக்கு சொல்லுவோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் சொன்னாலும் கூட நம்முடைய சிந்தனை கடைசியில எங்க போய் முடியுது? பொருளாதாரத்தில் தான் போய் முடியுது, இந்த காசுல தான் போய் முடியுது. காசுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்தை மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளே கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த காசு தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, பொருளாதாரமும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகள் தான். அரபியில மால் அப்படின்னு சொன்னோம்னா, மால் அப்படின்னு சொன்னோம்னா சாஞ்சான்னு இருக்கும். அப்ப அந்த பொருளாதாரமும்
வாழ்க்கை அப்படின்ற அடிப்படையில் வரும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கும், நாளைக்கு இருக்குமா? அல்லாஹுடைய பாதையில 1000 கொடுத்தாச்சு, நாளைக்கு அல்லாஹ் 10,000 கொண்டு வந்து உள்ள இறக்குவோம். நாளைக்கு 20,000 உள்ள வரும், அதுக்கு அடுத்த நாள் திரும்ப 0 ஆகும், அதுக்கடுத்து திரும்ப அல்லாஹ் காசை கொடுப்பான், திரும்ப வியாபாரம் வரும், திரும்ப வியாபாரம் நல்லாகும், திரும்ப வரும். இது ஒரு சுழற்சி. இது ஒரு காலை மாலை சுழற்சியை போல. காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும், சாயங்காலம் 7 மணிக்கு சூரியன் இருக்காது. அதே போலத்தான் காசும் ஒரு சுழற்சி தான். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு காசை எப்பொழுது கொடுப்பான்னு தெரியாது. நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல, பொருளாதாரம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அதாவது அல்லாஹ் அழகாக சொல்லிவிட்டான், ஃபஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு ஃபனஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பொருளாதாரத்தை நிஅமத்துகளை அதிகமாக கொடுத்து விட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த அடியான்? இதோ என்னுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். வஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். பொருளாதாரத்தை மட்டும் அல்லாஹ் சுருக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வியாபாரம் டல்லாயிருச்சு, கொஞ்சம் வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, வர வேண்டிய காசு வரல, கடன் கொடுத்த காசெல்லாம் வெளியில கிடக்குது, திரும்ப உள்ள வர மாட்டேங்குது, சொத்தை வாங்கி போட்டிருக்கோம் விற்க முடியல, இப்படி ஏதாவது சின்ன கஷ்டம் வந்து விட்டதுன்னு சொன்னால் இதோ என்னுடைய இறைவன் ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான். நம்மளே பல நபர்களுக்கு சில சிந்தனைகள் வரும், சில என்ன ஓட்டங்கள் வரும். என்னடா பள்ளி வாசலுக்கே வரமாட்டான், பள்ளிவாசல் தொழுகைக்கு வர மாட்டாரு, பயானுக்கு வர மாட்டாரு, ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, சதக்கா கொடுக்க மாட்டாரு, தர்பியா கிளாஸ்க்கு வர மாட்டாரு. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்றோம், அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டானே. நம்ம விழுந்து விழுந்து தொழுகிறோம், தஹஜ்ஜத் எல்லாம் தொழுகிறோம், அல்லாஹ்ட்ட விழுந்து விழுந்து கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டானே அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அப்படிதானே இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் அந்த சிந்தனைக்கு மனுஷன்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. காசு ஆசை வந்து இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எப்ப எது தேவையோ அதை கொடுப்பான். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த சின்ன குழந்தை கிட்ட போய் ஒரு ஆப்பிளையும் ஒரு கத்தியும் வைங்க, குழந்தை எதை எடுக்கும்? கத்தியை எடுக்கும். கத்தி பல நல்லா பாலிஷா இருக்கும், அழகா இருக்கும், ஸ்டிக்கர்லாம் ஓட்டி இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த கத்தி தன்னுடைய கையை அறுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு தெரியாது கைகாலில் கோடை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த கத்தியின் மூலமாக சின்ன சின்ன ரத்த காயங்கள் வரும் சொல்லிட்டு தெரியாது, கத்தி எடுக்கும். அதே போலத்தான் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய அறிவுக்குட்பட்டா போல அல்லாஹ் நமக்கு மட்டும் காசை தரமாட்டானே, அல்லாஹ் நமக்கு மட்டும் காசு தர மாட்டானே, எல்லாருக்கும் தர்றானே. பள்ளி வாசலுக்கு வராதனுக்கு தர்றான், முஸ்லீமா இருந்துகிட்டு அல்லாவே இல்லைன்னு சொல்றான், ஜக்காத்து கேட்டோம்னா விரட்டி அடிக்கிறான், பள்ளி வாசலுக்கு காசு கேட்டோம்னா ஏளனமா கேவலமா பார்க்கறான். இவனுக்கெல்லாம் வியாபாரம் குடிக்கட்டி பிறக்குது, பள்ளி வாசலே கதின்னு இருக்கனே, எனக்கு அல்லாஹ் தரமாட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஸாலிகம் மதாஉல் ஹயாத்து துன்யா, இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான பொருட்கள். அல்லாஹ் இதற்கெல்லாம் மேலாக பல கோடிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த ஈமானை கொடுத்திருக்கிறானே, இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அற்படை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் காசுடைய ஆசை வரும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுக்கிறார்கள். கனிமத்து பொருட்களை பிடித்து கொடுக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் 2 பிரிவினர் இருக்கிறார்கள், ஒன்று முஹாஜிர்கள், ஒன்று அன்சாரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, கனிமத்து பொருட்கள்ல பெரும்பாலான பொருட்களை முஹாஜிர்களுக்கு தொடர்ச்சியாக வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அன்சாரி தோழர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன நீங்க இந்த முஹாஜிர்களுக்கு மட்டும் அதிகமாக, எங்களுக்கே ஏதாச்சும் கொடுங்க, எங்களுக்கும் காசு கொடுங்க, எங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த போர்ல கிடைத்த வெற்றி பொருட்களை கொடுங்கள்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுக்கெல்லாம் முஹாஜிர்களுக்கெல்லாம் இந்த கனிமத் பொருட்களிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுக்க போறோம். ஆனால் உங்களோடு சேர்ந்து மதீனாவிற்கு நானும் வரப்போகிறேன், உங்களுக்கு எது வேணும்? அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்கு நீங்க கூட வாங்க. இப்போ சஹாபாக்களாக இருந்தாலும் ஒரு பொருளாதாரத்துடைய தேடல் எல்லாருக்குமே இருக்கு. சஹாபாக்கள் எல்லாம் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், செல்வத்தை தேடி இருக்கிறார்கள், கடை தெருவிற்கு போய் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வரக்கூடிய வேளையிலே அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் சொத்துக்களை பங்கீடு செய்யுமாறு சொல்றாங்க. மதீனாவாசி எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பாதி சொத்து 50% இருக்கிறதுல 150 விழுக்காடு முஹாஜிர்களுக்கு. நாம பள்ளிவாசல் கொடுப்போமே, ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு நோட்டை தூக்கி, ஒரு 100 தூக்கி போடுவோமே, ஒரு 50 தூக்கி போடுவோமே, கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே கொடுப்போம். இதெல்லாம் கிடையாது. 50 விழுக்காடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அதை வாங்காம போய் கடை தெருவை காட்டுங்க, நான் வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வியாபாரத்தையும் செய்கிறார்கள். பின்னாடி காலகட்டத்தில் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தூங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வெடுக்கக்கூடிய வேளையில் ஒரு பிரம்மாண்டமான சத்தம், பெரிய சத்தம் கேட்குது. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் தன்னுடைய வியாபாரத்துடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர். நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா மல்டி மில்லியனர். ஒண்ணுமே இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலே கொண்டு வர்றான். இப்போ நமக்கும் இதே போலத்தான் அல்லாஹ் நம்மளுக்கு எப்பொழுது நாடுகிறானோ அந்த நேரத்திலே நமக்கு காசை கொடுப்பான். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை கொடுப்பான். அது எப்போ தெரியாது. அடுத்த நாளாக இருக்கலாம், அடுத்த மணி நேரமாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், அடுத்த 10 வருஷமாக கூட இருக்கலாம். அவன் நல்லா கொடுப்பான். நம்ம எல்லோருமே என்ன தெரியுமா நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், துவா செய்கிறோம். பிரார்த்தனை செய்யும் பொழுது துவா செய்து கேட்டு முடிச்ச உடனே நம்ம மடியில் இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், இப்படி துவா கேட்போம், தொழுகை முடிச்ச உடனே துவா கேட்போம். கேட்டு முடிச்ச உடனே என் மடியில் வந்திருக்கணும். கேட்டு முடிச்ச உடனே மன்னுவ செல்வாவை அல்லாஹ் எப்படி மனு இஸ்ரவேலர்களுக்கு நிஅமத்தாக அனுப்பினானோ அதே போல நமக்கு முன்னாடி வந்து நின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். பொறுமையாக இருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போ தருவான்னு தெரியாது. கண்டிப்பாக காசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே தேவைதான். பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பொருளாதாரம் என்பது வாழ்க்கைக்கு தேவையாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மள பல நபர்கள் வந்து பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோம். பல நபர்கள் சொல்கிறார்கள், காசை என்றதுக்கு நேரம் கிடையாது, அரண்மனை மாதிரி பங்களாவோட வீடு வச்சிருக்கிறோம், இது எல்லாமே ஓகே தான். அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இது இருந்து விடக்கூடாது. இன்னும் நம்மள பல நபர்கள் நினைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு மட்டும் ஏன் காசை தர மாட்டோம், நமக்கு இன்னும் ஏன் பொருளாதாரத்தில் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் பிசினஸ் ஜெயிக்கல, இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் சொந்த வீடு கட்டலை, இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அந்த பழைய வண்டியை தானே வச்சு 20 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றான்? இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காசு இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு. ஒரு மனிதனை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டை பைக்குள்ளாக ரூபாய் நோட்டு இருக்கணும். ஒருத்தட்ட ஓடி போய் சலாம் சொல்லணும், அப்படியாக இருக்குமேனால் அவர் கார்ல வந்து இறங்கணும். கார்ல வந்து இறங்குறாரு, பள்ளி வாசலுக்கு எடுத்த உடனே பிளாங்க் செக்க போடுறாரு, பெரிய தொகை எழுதுறாரு, ஓடி ஓடி போய் சலாம் சொல்றாரு.
இப்போ காசு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மதிப்பு. நம்மள பல நபர்கள் கூட விளங்கி இருக்கலாம், காசு இல்லை. காசு இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை, பணம் இல்லாமல் இருக்கிறது நமக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்னைக்காவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டான் அப்படின்ற சிந்தனை என்ன ஓட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சில விஷயங்களை நினைவு கூறுங்கள். என்ன விஷயத்தை நினைவு கூற போறோம்? என்ன விஷயங்களை நினைவு கூற போகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு போருடைய நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பொருளாதாரத்தை கொண்டு வாங்க சொல்லுவாங்க. எல்லா நபித்தோரும் கொண்டு வந்து குமிக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கக்கூடிய வியாபார பொருட்களை அப்படியே திருப்புறாங்க இந்த போருக்காக. ஆனால் ஒரு சஹாபி இடத்திலே, ஒரு நபித்தோரிடத்திலே கொண்டு வருவதற்கு ஒண்ணுமே கிடையாது. கையில 4-5 பேர் சம்பளங்கள் இருக்குது, பேர் சம்பளங்களை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை தயங்கி ஏன்னா எல்லாமே கொண்டு வந்து குமிச்சுட்டாங்க. இப்ப இந்த சஹாபி இடத்துல ஒரு 4-5 பேர் சம்பளம் தான் இருக்குது, கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாங்கிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, வந்திருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டு சொல்றாங்க, இன்று வந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே ஆக சிறந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரம். நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு 100 ரூபாய் எழுதணும், ஒரு 50 ரூபாய் எழுதணும், ஒரு 500 ரூபாய் எழுதணும், நம்மளால முடிஞ்சது. அப்படி எழுதக்கூடிய வேளையில நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பார்வையில சிறப்பு தன்மையா இருந்துச்சுன்னா, நம்ம காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறோமே, அல்லாஹ் நமக்கு வசதி கொடுக்கலாம்னு நினைக்கிறோமே, அல்லாஹ் நமக்கு கார் கொடுக்கலன்னு நினைக்கிறோமே, இந்த நபித்தோழரே அப்படிதான் இருக்கிறாரு. ஒரு மனிதர் தொழுதால் அல்லாஹ் காசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சிரமத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லி பயான்ல தான் சொல்ல தேவையே இல்லை. அவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்குகிறார்கள். அப்ப ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்களோ அதை விட அல்லாஹ் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறான். அதை விட ரப்புல் ஆலமீன் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறான். பொருளாதாரத்துடைய விஷயத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் மேலே பார்க்காதீங்க, கீழே பாருங்க. மேலே பார்க்காதீங்க, என்னைக்குமே கீழே பாருங்க. ஒரு சாதாரணமாக தினசரி கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரிடத்துல பேசுவதற்கு நம்ம விரும்புறதே இல்லை, அவரை பார்க்கறத விரும்புறதே இல்லை. ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை பார்த்து கட்டி பிடிச்சு பேசுறதுக்கு நம்மள யாரும் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை விட அல்லாஹ் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறான். நம்முடைய பார்வை எப்பயுமே மேலதான். அதாவது சந்தோஷமா வாழ்றதுக்கு காசு தேவைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிதானே இல்லையா? எல்லோரும் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஹயாத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படிதானே இல்லையா? இதுக்கு காசு வேணும். ஆனா நம்முடைய மக்களுக்கு எப்ப தெரியுமா காசு தேவைப்படுது? எப்படி தெரியுமா காசு தேவைப்படுது? எந்த வகையிலே, எந்த துணியிலே காசு தேவைப்படுது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினதை விட ஒரு படி மேலா கட்டணும். சொந்தக்காரன் கார் வாங்கினதை விட ஒரு படி நல்ல கார் மேல வாங்கணும். அவனை விட இந்த சமூகத்திலே என்னை நான் ஒரு பெரிய ஆளா காட்டணும், காலரை அப்படியே தூக்கி விடணும். பக்கத்து வீட்டுக்காரன் காரை வாங்கிட்டா தூக்கமே வராது, தூங்கவே மாட்டோம். ஆக இப்படியெல்லாம் மற்றவர்களை பொருளாதாரத்துடைய விஷயத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாருங்க, வேணாமே சொல்லல, உங்களை விட குறைவானவர்களை பாருங்கள். எத்தனையோ நபர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாத மக்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஆடை இல்லாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. சென்னை, மதுரை போன்ற மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத எத்தனையோ நபர்கள் பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறாங்க.
ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாப்பாடு எங்க கிடையாது, தண்ணி மட்டும் தான் கொஞ்சோண்டு கிடைக்கும், சாப்பாடு எல்லாம் கிடைச்சா உண்டு. ஏழ்மை ஏழ்மை கடுமையான ஏழ்மை, இப்படியெல்லாம் அல்லாஹ் சில இடங்களில் வச்சிருக்கிறானே, இதை விட நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறான். இதை விட அல்லாஹ் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறான். ஒரு மனிதர் நம்மிடத்துல காசு இருந்தாதான் சலாம் சொல்லுவாரு, காசு இருந்தாதான் நம்மள்ட்ட வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம இடத்துல காசு இருந்தால்தான் ஒரு மனிதர் சலாம் சொல்லுவார் என்றால் அப்படி ஒரு சலாம் நமக்கு தேவையில்லை. காசு இருந்தால் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவார்னா அப்படி அவன் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும் அவசியம் இல்லை. அல்லாஹ்விற்காக நம்மளை நேசித்து நம்மை நேசித்து விரும்பி ஒரு மனிதர் பேசினார்னா போதும். காசு இருக்கிறதுக்காக சுத்தி 10 பேர் இருக்கிறாங்களே, காசு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னமும் நமக்கு அல்லாஹ் நமக்கு எதையுமே கொடுக்கல, அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிந்தனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடைய உள்ளத்திலே ஆணித்தனமாக சொல்லுங்கள். ஒரு மனிதருக்கு காசு இல்லை, பணம் இல்லை, இந்த காசு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கேவலம், பணம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கேவலம், காசு இல்லைன்னா ஒரு மனிதனை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான், இந்த சமூகத்தில் யாருமே அவரை மதிக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு ஆக தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் மெத்தையில தூங்குவோம், அப்படித்தானே இல்லையா? இப்போ இந்த வருஷம் வெயில் ரொம்ப காட்டம், எல்லோருடைய வீட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஏசி வாங்கியாச்சு, அதிகமான நபருடைய வீட்டில். ஏசி இல்லாத வீடுகளை 1-2 விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இரவுல படுப்பாங்க, தொடர்ச்சியாக உறங்குவார்கள். அவங்க ஒரு பாய் வச்சிருப்பாங்க, கிழிந்திருக்கக்கூடிய கோரை பாய். அந்த கோரை பாயுடைய தடத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகுல சில தடுப்புகள் எல்லாம் இருக்கும், சில சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் சஹாபாக்கள் வரும் பொழுது 2 கற்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் அடுப்படியில் அந்த பூனை வந்து படுத்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நல்ல ஆடை கிடையாது. உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களுக்கு கட்டளையிடுங்கள், ரோம பேரரசர்களைப் போல உங்களுக்கு நல்ல ஆடைகளை கொண்டு வந்து, வசதியான ஆடைகளை கொண்டு வந்து தருகிறோம், கம்பளிகளை தருகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காசு இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க, வீட்டில் அடுப்படியில் பூனை படுத்துக்கிறேன்னு. இது என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வீட்டில் நடந்திருக்கா? ஒரே ஒரு வேளை நம்ம சாப்பிட்றதாலே இவ்வளவோ பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்றை இழந்ததை போல இருக்கும். ரமலானுடைய மாசத்துல நோன்பு வச்சோம்னா கூட, நோன்பு இல்லைன்னா மட்டும் கூட 3 வேளை சாப்பாடு, நோன்பு வைக்கிற இடத்துல 5 வேளை ஆக்கிடுவோம். சஹரில் ஃபுல்லாக ஏற்றிடுவோம், இஃப்தாரில் ஃபுல்லாக ஏற்றிடுவோம். இஃப்தாரில் மகரிப் தொழுகையில் அஜரத்தில் சொல்லுவோம், ரொம்ப நேரம் ருக்குவுக்கு சஜிதாக்கு பேர் அங்கே நிற்க முடியல. ஆக இப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கமா? எல்லா விஷயத்திலையும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத், மிகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? போதும். ஓகே ரைட், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 விதியாக்குறானா சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ், வைங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு நாளைக்கு அல்லாஹ் 1000 கொடுக்குறானா பையில வைங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அல்லாஹ் 1 லட்சத்தை கொடுக்குறானா அப்பையும் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ், 1 லட்சம் சொல்லுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 2000 ரூபாய்க்கு பிளான் பண்ணிடுவோம் அடுத்த நாள் செலவுக்கு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 2 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ணுவோம். நம்ம காசு பணம் பொருளாதாரம் சொல்றோமே, 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் 20,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார், 20,000 சம்பாதிக்கக்கூடிய 50,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் நினைக்கிறார். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதற்கு ஒரு முடிவே கிடையாது, கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு 10ல இருந்து 20 கொண்டு வந்துட்டான்.
அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா? எப்படியாவது ஒரு 50,000 டச் பண்ணிடும். இதுக்கப்புறம் வேணாம். 50,000 அல்லாஹ் மாதம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பான். எப்படியாவது ஒரு 1,00,000க்கு போயிடும். அதுக்கப்புறங்க அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். இந்த பொருளாதாரத்துடைய விஷயத்தில் மட்டும் என்னைக்குமே நல்லது, நமக்கு ஒரு முடிவு இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்திலே உனக்கு அல்லாஹ் ஏதாவது நல்ல விஷயங்களை, நல்ல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை உனக்கு கொடுப்பான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி. அதாவது 3 விஷயங்கள் உன்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று இருக்கிற மாதிரி, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒன்று. என்ன விஷயம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது முதலாவது விஷயம் மாசிஹி, உன்னுடைய பாதுகாப்பு. அடுத்து உன்னுடைய பானம், நீ குடிக்கக்கூடிய தண்ணி. அடுத்து அன்றைய தினம் நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஹதீஸ்ல வரக்கூடிய வாசம் சாப்பாடு சொல்லி சாதாரணமாக வரல, அன்றைய தினம் நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இந்த 3 ஓட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் இந்த உலகத்திலே உனக்கு அதிகமாக அருள் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. வருஷத்துல நமக்கு எத்தனை நாட்கள்? 355 அரபி கணக்குப்படி, 365 ஆங்கில கணக்குப்படி. எத்தனை நாள் இந்த 3 இல்லாம இருக்கும்? எத்தனை நாள் இந்த 3 இல்லாம இருக்கும்? எல்லா நாளுமே நமக்கு இருக்குது, எல்லா நாளுமே நல்ல சாப்பாடு, எல்லா நாளுமே தண்ணி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நாளும் பாதுகாப்பாக இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் நம்ம இடத்துல இல்லை. என்ன தெரியுமா? போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றோமே, எல்லா வார்த்தையுமே இருக்கு. அல்லாஹ் அந்த விஷயத்தை நிறைவாக்குவான். சின்ன விஷயமாக இருக்கும், கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்ட உடனே நமக்கு பரக்கத்தாய் வயிறு நிறைஞ்சிடும். அதே போல தாங்க நம்முடைய பொருளாதாரமும். 10,000 ரூபா தான் சம்பாதிப்போம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்க்கு நன்றி சொல்லி பாருங்க. அந்த 10,000த்துல அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கும். நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம், லட்சங்களை வாங்குபவர்களும் பத்தல, காசு பத்தல, எல்லா விஷயத்துக்கும் பொருளாதாரம் பத்தல, சொல்றோமா இல்லையா? அப்ப நம்மிடத்துல காசு இல்லைன்னு சொல்லி என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல சில நேரங்களிலே யார்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை பார்த்து நமக்கே மனசுல சின்ன பொறாமை, நம்ம கூடவே இருந்ததா, காரை வாங்கிட்டானே, வீடை வாங்கிட்டானே, அல்லாஹ் இவனுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்துட்டானே. பொருளாதாரம் யாராவது அதிகமாக வச்சிருக்கிறான்னு சொன்னோம்னா அவங்களுக்காக துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இன்ன காரூன ஃபி கௌமி மூசா, மூசாவுடைய சமூகத்திலே காரூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். இவரே பணக்காரர். பணக்காரன் சொன்னோம்னா எப்படிப்பட்ட பணக்காரர்? நம்முடைய தெருக்கல்ல, ஜமாத்துல, மஹல்லாக்கள்ல இருப்பாங்களே, இது போன்ற பணக்காரன்லாம் கிடையாது. நம்முடைய பாசையில நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் அம்பானியை போல, ஒரு அதானியை போல அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவருடைய கஜானாக்குடைய சாவிகளை சுமப்பதற்கே ஒட்டகத்தினுடைய கூட்டங்கள் போகுமாம். சாவியை மட்டும் சுமக்கிற கஜானாக்களை கிடையாது, அந்த கஜானாக்குடைய தங்கத்துடைய, வெள்ளிகளுடைய, ஆபரணங்களுடைய, பொருளாதாரத்துடைய சாவிகளை மட்டும் சுமப்பதற்கு பெரிய ஒட்டக கூட்டம் போகுமா. இப்ப கஜானாக்கள் எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப பொருளாதாரம் எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப காசு எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு மனிதனத்திலே காசு இருப்பது வெற்றி என்று சொன்னால் காரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, மார்க்கத்துடைய பார்வையிலே ஜெயிச்சிருக்கணுமே. அல்லாஹ் ரோல் மாடலாகத்தான் சொல்கிறான், நல்ல ரோல் மாடல் கிடையாது, கெட்ட ரோல் மாடல். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு காரூன் ஒரு உதாரணம். அந்த காரூன் என்ன தெரியுமா பண்ணா? நம்மள பல நபர்கள் செய்வோமே, நம்மள பல நபர்களிடத்துல பார்த்திருப்போமே, நம்முடைய மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பார்த்திருப்போமே, நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பார்த்திருப்போமே. என்னது? சட்டையை உயர்த்துறது. அதாவது நம்முடைய ஆணவம், கிபிர், பெருமை.
இந்த பொருளாதாரம் எல்லாம், இந்த நியமத்துகள் எல்லாம், என்கிட்ட இருக்க காசு எல்லாமே நான் சம்பாதிச்சது. என்னுடைய அறிவால், என்னுடைய மூளையால், என்னுடைய திறமையால், நான் என்னுடைய கருத்தால் நானே சம்பாதிச்சேன். அல்லாஹ் எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த பூமி அந்த காரூனை விழுங்கி விட்டது. யுக முடிவு நாள் வரை, மறுமை நாள் வரை அந்த காரூன் பூமிக்குள்ளேயே போய்கிட்டே இருப்பார். அப்ப காசு இருக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா, காரூன் எங்க போனாரு? நல்ல அடுக்குமாடி குடியிருப்பு பங்களா வீடை கட்டுறது தான் வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா, காரூன் தான் பூமிக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. நல்ல விலையுள்ள காரில் போவதுதான் வெற்றி என்று சொன்னால், காரூனுக்கு ஏன் அந்த காசு வெற்றியை கொடுக்கல? அப்ப உலகத்திலே, வாழ்க்கையிலே காசு என்ன பண்ணாது? என்னைக்குமே வெற்றியை கொடுக்காது. அந்த காசு ஒரு மனிதனுக்கு எப்பயுமே வெற்றியை கொடுக்காது. ஃபிரௌனுடைய விஷயத்தை கூட நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். ஃபிரௌன் இல்லாத காசா? ஒரு நாட்டுடைய மன்னன், எல்லா பொருளாதாரமும் ஃபிரௌனுடைய தான், எல்லா காசுமே ஃபிரௌனுடைய தான். ஆனால் அந்த ஃபிரௌனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதை வச்சு, அந்த காசை வச்சு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், காசை கொடுக்கிறான், அருட்கொடைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் அதற்கெல்லாம் மேலாக நமக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறானே, இது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? என்னைக்குமே காசு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான், நியமத்துகளை கொடுக்கிறான், அருட்கொடைகளை கொடுக்கிறான், அப்பவும் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய மனசு தாங்க காரணம். மனசுக்கு 10,000 ரூபாய் போதும்னா போதும், 50,000 ரூபாய் போதும்னா போதும், 1,00,000 ரூபாய் போதாதுனாலும் போதாது. நம்முடைய தேவைகளை அதற்கேற்றாறு போல நம்ம மாற்றிக்கிறணும். நம்ம இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போல 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ போறோமா? ஆது சமுதாய மக்கள் விரல்களால் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்களே, பலசாலிகள், நல்ல பலமானவர்கள், இவர்களை போல நாம் இருக்கிறோமா? எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போறோம் தெரியாது, எப்பொழுது அல்லாட்ட போக போறோம் தெரியாது. இந்த பயானை பற்றி சொல்லும் பொழுது கடந்த சில நாட்களாக எல்லாருமே வயநாடை பார்க்கிறோம், அப்படித்தானே இல்லையா? எத்தனையோ வீடுகள், இது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 மனிதர் 5 மனிதர் மரணிச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 ஊரையே காணமே. அல்லாஹ் என்ன பண்றான்? இப்படிப்பட்ட சோதனையை கொடுக்கிறான். ஒரு 10 நாளைக்கு மேலே அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல காரில் தான் போய் இருப்பாங்க, வீடுகளில் 19 பவுன் நகை வச்சிருப்பாங்க, ஏசி ரூமில் தான் படுப்பாங்க, ரிமோட்டை வச்சு தான் வீட்டுடைய கதவை திறந்திருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வசதியானவர்கள். இந்த பொருளாதாரம் அவர்களை காப்பாத்துச்சா? இந்த காசு அவர்களை காப்பாத்துச்சா? அல்லாஹுடைய சோதனை வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு பேருடைய கொடுக்க போறான்? பணக்காரங்களா தனியா பேருங்க, எங்கேயாவது அல்லாஹுடைய சட்டம் இருக்குதா? எல்லாருக்குமே ஒண்ணுதான். இதுல ஈடேற்றம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? யாருடைய உள்ளத்திலே அந்த ஈமான் இருக்கிறதோ, யார் அன்றைய தினம் இஷா தொழுகையை தொழுதாரோ, அந்த பேரிடர் ஏற்படுவதற்கு முந்தைய நாள் 5 வேளையை சரியாக தொழுதாரோ, உறங்கும் பொழுது உது செய்து விட்டு உறங்கினாரோ, உறங்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து விட்டு படுத்தாரோ, இடேற்றம் பெற்றவர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே. இவ்வளவுதாங்க காசு, இவ்வளவுதாங்க பணம். நம்ம அந்த மாதிரி பேரிடர் எல்லா மனிதர்களும் மறைத்தாலும் சரி, அல்லது நாம மட்டும் மௌத்தா போனா கூட இந்த பொருளாதாரம் நம்ம இடத்துல எந்த பலனையும் கொடுக்காது. இந்த காசு நம்ம இடத்துல எந்த விதமான பலனையும் கொடுக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏத்துபாவல் மையத்து ஸலாசா, ஒரு ஜனாசாவை 3 விஷயங்கள் பின்தொடரும். அஹ்லுஹு வமாலுஹு வஅமலுஹு, அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய நல்ல அமல்கள், 2 விஷயங்கள் பின்னாடி வந்துடும். அவனோடு இருப்பது ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான், அவனுடைய சாலிஹான அமல்கள். அப்ப இந்த செல்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் தேவைதான், காசு தேவைதான், பொருளாதாரம் தேவைதான்.
ஆனால் இது மட்டும்தான் தேவையா, இது மட்டும்தான் முக்கியமா, காசு இருந்தால் மட்டும்தான் ஜெயிச்சிட முடியுமா கேட்டோம்னா கிடையாது. அப்ப செல்வமும் வறுமையும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஏற்ற வேண்டிய விஷயம். அப்ப நம்ம எல்லாருமே ஏழைகளாகத்தான் இருக்கணுமா? காசே சம்பாதிக்க கூடாதா? சஹாபாக்களை போல ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் வச்சுக்கிறணுமா? சஹாபாக்களை போல உடலெல்லாம் மெலிஞ்சு காணப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் நபி தோழர்கள். சஹாபாக்களை போல இனிமேல் யாருமே மாறிட முடியாது. சஹாபாக்களை போல ஜுஹுது நம்ம இடத்துல யார் இடத்துலையுமே வந்துடாது. உலக பற்றற்ற தன்மை நம்ம இடத்துல வந்துடாது. அல்லாஹ்விடத்துல பொருளாதாரத்தை கேளுங்கள். அந்த பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரமாக இருக்கணும்? காரூனுடைய பொருளாதாரமாக இருந்திருக்கூடாது. அல்லாஹ்வே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எப்படி பொருளாதாரத்தை கொடுத்தாயோ அதை போல பொருளாதாரத்தை கொடு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி வரும்பொழுது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றாங்க. நம்முடைய பொருளாதாரம், நம்ம வச்சிருக்கக்கூடிய கார் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில வந்துடக்கூடாது. நம்ம கட்டக்கூடிய வீடு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில வந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில வந்துடக்கூடாது. நம்முடைய வியாபாரம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில வந்துடக்கூடாது. பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தங்கம் வாங்குறீங்க. அந்த தங்கத்தை ரொம்ப ஆசையாக வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 4 ஊர் மக்கள் அப்படியே மூத்தா போயிட்டாங்க. உடைய தங்கம் ஒரே ஒரு கிராமமாக அவங்கள பயன்படுத்தா. அவங்களுக்கு என்ன கை கொடுத்துச்சு? நீங்களும் தங்கம் வாங்குங்க, தப்பே கிடையாது. தங்கம் வாங்கும் பொழுது ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்விடத்துல பரிசுத்தப்படுத்தப்படுங்கள். மார்க்கத்தில் யாராவது உதவின்னு சொல்லி வந்து கேட்டால் பள்ளிவாசலுக்காக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பசியோடு வரலாம், தூக்கி அள்ளி கொடுத்துருங்க. அப்ப பணம் சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டும், எல்லாமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போல செல்வந்தர்களாக இருங்கள். யார் வேணாம் சொன்னா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்களே, அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பணக்காரராக இருங்கள். அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே, மார்க்கத்துக்கும் மத்தியிலே ஒரு தடையாக உடைய பொருளாதாரம் வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த வறுமையும் உங்களுக்கு மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடக்கூடாது. காசுக்கே கஷ்டமாக இருக்குது, பொருளாதாரத்துக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் வட்டிக்கு சீட்டு வாங்கிடுவோம், உள்ள போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தொழுகையை விட்டுருவோம், இந்த ஒரு வேலையை மட்டும் தொழுகையை விட்டுருவோம், இந்த ஒரு நாள் மட்டும் நோம்பை விட்டுட்டு வேலைக்கு போவோம். உங்களுடைய வறுமையும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில், உங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் நடுவில் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து விடக்கூடாது. செல்வமாக இருந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய செல்வம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் பொருந்தி அல்லாஹ்விற்கு திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் நன்றி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி பொருளாதாரத்தில் ஏதாவது குறைச்சா, பொருளாதாரத்தில் ஏதாவது கம்மியாக கொடுத்தா, ரிஸ்கில் ஏதாவது கம்மியாக இருந்தா அந்த நேரத்தில் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி தான் நம்முடைய பொருளாதார நிலைகளில் வந்து அல்லாஹ் மாறுதல்களை கொண்டு வருகிறான். எல்லா சூழ்நிலைகளும் அல்லாஹ்வை வணங்குங்கள். நாம் மார்க்கத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத வேண்டும். நாம் பள்ளிவாசலுக்கு வந்து இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை அதிகமாக கேட்க வேண்டும். எனவே எதனை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பொருந்தி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வறுமைகளை விட்டும் வெளிவந்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அனைவருமே நாளை மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.